Welcome all of you to my SMAB CV Math Academy videos. In this video we are going to see Chapter 7 Mensuration, Exercise 7.4 fifth sum. Sino's house has an overhead tank in the shape of a cylinder. This is built by pumping water from a sump, water underground tank, which is in the shape of a cuboid. The sump has dimensions 2 meter into 1.5 meter into 1 meter. The overhead tank has its radius of 60 centimeter and height 105 centimeter. Find the volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump which has been filled initially. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. சீனோஸுடைய ஹவுஸில் ஒரு ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. அது எந்த ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது இந்த மாதிரி. இப்போ இதுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் டேங்க் இருக்குது. அது எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் டேங்க் தான் அங்கே சம்புன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் கியூபாய்டுகள் ஷேப்பில் இருக்குது. இது கியூபாய்டு மாதிரி ரெக்டாங்குலர் 3D. ஸோ அந்த ஷேப்பில் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அந்த சிலிண்டருக்கு இந்த ரெக்டாங்குலர் கியூபோடைய டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. டைமென்ஷன்ஸ் மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. 2 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர். அதை வந்து அப்படியே வந்து லென்த்து பிரெட்டு ஹைட்டாக எடுத்துக்கோங்க. ஓவர் ஹெட் டேங்கோடைய ரேடியஸும் ஹைட்டும் கூட கொடுத்துட்டாங்க 60 சென்டிமீட்டர் 105 சென்டிமீட்டர்ன்ட்டு. இப்போ கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா volume of the water left in the sump after the overhead tank has been completely filled with the water from the sump which has been full initially. அதாவது இந்த தொட்டி இந்த டேங்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஆகுது. இந்த டேங்க் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் ஆகுது. அப்படி ஃபுல் ஆகின பிறகு இங்கே வந்து வருது அந்த தண்ணி. அப்படி ஆகும்போது இங்கே கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இல்லையா, கரெக்டு தானே? ஸோ இந்த இடத்துல குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைஞ்சி இருக்கும்போது இந்த இடத்த ஃபுல்லாக இருக்கும்போது இதனுடைய வால்யூம் வந்து எவ்வளோ இருக்கும், இதனுடைய தண்ணி அளவு எவ்வளோ இருக்கும்ன்றது தான் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த டயக்ராம் கொஸ்டினில் நீங்கள் டெஸ்ட்டில் வரையணும் கிடையாது. ஸோ அவங்க புரியணுங்காக சொல்லி தந்தது தான். இப்போ நம்மளுக்கு இந்த அண்டர் ஹேண்ட் டேங்க் எடுத்துக்கலாம். அண்டர் கிரவுண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர், தட் இஸ் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர். எல்லாமே சென்டிமீட்டரில் மாற்றிக்கங்க. ஸோ பிரெட் இஸ் ஈக்குவல் டு 1.5 மீட்டர். 100 மெட்டல் வேணும். 100 மெட்டல் வேணுங்கனாலே ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 150 சென்டிமீட்டர். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இது அவ்வளோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சுட்டு இப்போ இதனுடைய வால்யூம் கண்டுபிடிச்சிக்கோங்க. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் விச் இஸ் நத்திங் பட் 200 இன்ட்டு 150 இன்ட்டு 100. ஸோ 2 இன்ட்டு 15 300 30 போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 0 இன்ட்டு 0 3 4 5 0. ஸோ 1 2 3 4 5. இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 lakhs வந்துருக்கு. ஸோ அப்போ அதனுடைய வால்யூம் அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்கோடைய வால்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 lakhs சென்டிமீட்டர் கியூப்னு உள்ளது நம்மளுக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், அந்த ஓவர் ஹெட் டேங்கு வரும். இது இப்போ கண்டுபிடிச்சது அண்டர் கிரவுண்ட் டேங்கு. இப்போ நம்ம ஓவர் ஹெட் டேங்கு கண்டுபிடிக்கும். ஓவர் ஹெட் டேங்கு என்னது, அந்த அண்டர் கிரவுண்ட் டேங்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹெட் தான் ஓவர் ஹெட் டேங்குன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது ஓவர் ஹெட் டேங்குடைய ஷேப்பு சிலிண்டரு. ஸோ இதனுடைய வால்யூம் என்னவாக இருக்கும், πr² h cubic யூனிட்ஸாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 22/7 இன்ட்டு இல்லை ஆர் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 60 கொடுத்துருந்தாங்க. அந்த ஹைட் வேல்யூ வந்து 105 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. 60 இன்ட்டு 60 இன்ட்டு 105. இப்போ இது கேன்சல் ஆகும். 7 என்ன கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா 22 இன்ட்டு இது வந்து ஸோ 7th லெவல் எது கேன்சல் பண்ணால் 15 இன்ட்டு 7 வந்து 105. ஸோ V is equal to 22 இன்ட்டு 15 என்னது 0 102 0 3 3 330 இன்ட்டு 60 இன்ட்டு 60. இப்போ 6 6 36. ஸோ V is equal to இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60 இன்ட்டு 60 வந்து 3600 வரும். 330 இன்ட்டு 3600. V is equal to இப்போ 33 36 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 18 and 19. ஸோ இது வந்து 99. ஸோ இட் இஸ் 8 8 10 11 1188 மொத்தம் 3 0. ஸோ 3 zeros போடுங்க. இங்கே இருக்காமா. ஸோ சென்டிமீட்டர் கியூப். இது அந்த சிலிண்டர் ஓவர் ஹெட் டேங்கோடைய வால்யூமு. இப்போ நம்ம கொஸ்டினே என்னென்னா வால்யூம் லெஃப்ட்டு, அதாவது அந்த டேங்கில் மிச்சம் எவ்வளோ தண்ணி இருக்குது. தட் மீன்ஸ் அந்த டேங்க் ஃபஸ்ட் நல்லா கவனிச்சிக்கோங்க. அந்த டேங்க் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாகுன்றது எனக்கு வந்து குறையுது. அந்த ஓவர் டேங்கில் போகும்போது வந்து தண்ணி வந்து என்ன ஆகும், இங்கே உள்ள வால்யூம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வால்யூம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த இனிஷியல்லேருந்து சிலிண்டருடைய வால்யூம் இங்கே அப்படியே குறைச்சா மதி. ஸோ தேர்ஃபோர் த வால்யூம் ஆஃப் வாட்டர் லெஃப்ட் அப்படி போட்டு 30 lakh சென்டிமீட்டர் கியூபு மைனஸ் 11,88,000 சென்டிமீட்டர் கியூபை சப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா
எவ்வளோ வரும் பாருங்கள். ஸோ 30,0,0,0,1,188,0,0,0,0,0,0. இது 10, இது 9, இது 9, இது 2. கேரி ஓவர் தெரியும் உங்களுக்கு. ஸோ இது 2, 1, 1, சாரி 8, இது வந்து 1. ஸோ 18,12,000 centimeter cube is the volume of water left. ஸோ இதனுடைய வேல்யூ இதுன்னு சொல்லி நீங்கள் சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.